இது மகிமை நேரம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடேற்ற நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக கடந்து வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் நாம் சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்பவைகளை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். சோதனைகள் எதனால் வருகிறது, அது சோதனைனா என்ன, பரீட்சைனா என்ன என்பதை குறித்து நாம் தியானித்தோம். நம்முடைய விசுவாசத்திற்கு வருகிற சோதனைகள் நம்முடைய பரிசுத்தத்தை, நம்முடைய உத்தமத்தை சோதிக்கிறதான பரீட்சைகளை குறித்து தியானித்தோம். இன்னும் பிசாசினால் வரக்கூடிய சோதனைகளை குறித்து நாம் தியானித்து வந்தோம். இன்றைக்கும் நம்ம சோதனை நேரங்களில் அல்லது உபத்திரவங்கள் மத்தியில் நமக்கு சோதனை வந்தது அப்படின்னா, சில சோதனைகளோ அல்லது பலவீனங்களோ அல்லது உபத்திரவங்களோ உடனடியாக நமக்கு என்ன செய்யும், அதுலேருந்து விடுதலை கிடைக்கும். சிலது சில மாதங்கள், சிலது சில வருடங்கள், இப்படி நம்ம உபத்திரவத்தின் மத்தியிலே கடந்து போக நேரிட்டாலும் நம்ம அவைகளை சகித்து நம்முடைய விசுவாசத்தையும் நம்முடைய பரிசுத்தத்தையும் நாம் காத்துக்கொள்ளும் போது நிச்சயமாக முடிவிலே அது ஒரு பெரிய மகிமையை கொண்டு வரும். அது நம்ம வசனத்தை பார்க்கிறோம். யோபினுடைய பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே, முடிவிலே தேவனுடைய கிரியைகளும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே என்று. அப்போ நம்ம அந்த சோதனையில பொறுமையோடு இருக்கும் பொழுது நிச்சயமாக முடிவிலே தேவன் ஒரு மகிமையை தருவார். அது இவ்வுலகத்தில் இருக்கலாம் அல்லது நம்முடைய மறுமையில் பரலோக ராஜ்யத்திலும் அதற்குண்டான பலன் நிச்சயமாக அது கிடைக்கும். எதிலிருந்தும் நமக்கு பதில் கிடைக்கலையே, நான் இவ்வளோ காலங்களை நான் சோதனைகளை சகிச்சிருக்கிறேன், இதை கர்த்தர் எனக்கு எதுவும் கொடுக்கலையேன்னு யாருமே நம்ம என்ன செய்ய முடியாதான், சொல்ல முடியாது. அப்போ இந்த சோதனை நேரங்களில் ஒரு விசுவாசி எப்படி நம்ம காணப்படணும் அப்படின்னா, பேதுரு எழுதின அதில் அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, நீங்கள் சோதனை நேரங்களில் சந்தோஷப்படுங்கள் என்று சொல்லுகிறார். ஏன் அப்படின்னா, அது கண்டிப்பாக ஒரு மகிமையை நமக்கு தரும். அந்த சோதனையின் முடிவில் நமக்கு மகிமை தரும். அந்த மகிமையை எண்ணி நீங்க சந்தோஷப்படுங்க அப்படின்னு சொல்கிறார். 1 பேதுரு 4ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் பொழுது 12-13 வசனங்கள், பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். அப்போ கிறிஸ்துவனுடைய மகிமை நாம் வெளிப்படும் பொழுது நான் களி கூறும்படியாக, நிச்சயமாக இந்த சோதனையின் முடிவிலே அவருடைய மகிமை வெளிப்படும். அந்த நாளில் நாம் களி கூர்ந்து மகிழும்படியாக அந்த அவருடைய பாடுகளுக்கு பங்காளிகளானதால் நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்ம அதை அப்படி நம்ம எடுத்துக்கிடும் போது அந்த சோதனை நாளிலே நம்ம துவண்டு போகாதபடி, தோற்று போகாதபடி நாம் ஜெயிக்க முடியும். சில மனுஷர்களை நம்ம பார்க்குறோம், அந்த ஒரு கடன் பிரச்சனையோ இல்லைன்னா ஒரு நிந்தையோ ஒரு அவமானங்களோ வரும் பொழுது அந்த உபத்திரவத்தின் நாட்களில், சோதனை நாட்களில் என்ன பண்ணுவாங்கன்னா, பொறுமையா இல்லாம அதிலே தங்களுடைய உயிர்களை மாய்த்து கொள்கிறத பார்க்கிறோம். இதிலிருந்து வெளியே வரவே முடியாது, இந்த அவமானம் என்ன வருஷம் ஃபுல்லா ஆயில் ஃபுல்லா என்ன தாக்கும் அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பொறுமை இல்லாதபடிக்கு தங்களுடைய ஆத்துமாவையும் உயிரையும் சரீரத்தையும் மாய்த்து கொள்வதை நம்ம பார்க்க முடியும். அப்ப அதை சகிச்சு நம்ம கர்த்தர் இதை எனக்கு அனுமதித்திருக்கிறார், கர்த்தர் இதை என்னை பயிற்றுவித்து தப்புவிப்பார் என்று நம்ம அதுல சகிச்சு வரும் பொழுது அந்த மகிமையா கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவார். அப்போ இன்னும் கிறிஸ்துவின் நிமித்த பாடுகள், இப்போ நம்ம பாடுகள் பலவித சோதனைகள் நமக்கு வருகிறது. நம்ம பார்த்தோம், பாவத்தினால் வருகிறது, தேவனுடைய மகிமை வெளிப்படும்படியாய் வருகிறது, சாத்தா சோதனையை கொண்டு வருகிறான், இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்போ கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுபடுகிறது ஒன்று இருக்கு. கிறிஸ்துவை நம்ம பின்பற்றுகிறதுனால, கிறிஸ்தவர்களாய் இருக்கிறதுனால, பரிசுத்தமாய் வாழுகிறதுனால, விசுவாசிகளாய் வாழுகிறதுனால, உத்தமமாய் வாழுகிறதுனால, அல்லது நீதியாய் நியாயமாய் வாழுகிறதுனால பல பாடுகள், பல தீமைகள், பல நிந்தைகள் நமக்கு வருகிறத பார்க்கிறோம். அப்போ கிறிஸ்துவ நிச்சயம் பாடுபடும் பொழுது மெய்யாகவே நம்ம சந்தோஷப்பட வேணும் அப்படின்னு சொல்றாரு. இயேசு கிறிஸ்துவை சொல்லுகிறாரு, என் நிமித்தம் உங்களை நிந்தித்து
பொய்யான வார்த்தைகளை, தீமையான வார்த்தைகளை பொய்யாய் சொல்வார்கள். ஆனால் நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், நீங்க பாக்கியவான்களா இருப்பீர்கள்னு சொல்றாரு. என் நிமித்தம், அவருடைய நாமத்தை விசுவாசிப்பதின் நிமித்தம், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதின் நிமித்தம் பொய்யான வார்த்தைகளை சொல்லி உங்களை நிந்திப்பார்களானால் நீங்கள் பாக்கியவான்களா இருப்பீர்கள், சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள் என்று சொல்கிறார். அப்போ சோதனைகள் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க சந்தோஷப்படுங்கள். அந்த சோதனை சகித்து அதை அந்த சோதனையின் முடிவில் கர்த்தர் நம்மை மகிமைப்படுத்துவார் என்று நாம் என்ன செய்யணும், சந்தோஷமா இருக்கணும், அவரை மகிமைப்படுத்தணும். 1 பேதுரு 4:16 சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்தவனா இருப்பதனால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் என்ன செய்யணுமா, தேவனை மகிமைப்படுத்தணும். அப்போ இந்த கிறிஸ்தவர்களா இருக்கிற நாங்கள், விசுவாசிகளா இருக்கிற நாம் ஒரு சோதனை வரும் பொழுது அதை தேவனுடைய சித்தத்திற்கு என்று ஒப்பு கொடுக்க வேண்டும். நாம் அவருடைய யோபுடைய சரித்திரத்தில் நம்ம பார்க்கும்போது பார்க்கிறோம், அதை ஏன் இது எனக்கு வந்துச்சு, இந்த சோதனை ஏன் வந்தது, இந்த இழப்பு ஏன் வந்தது, இந்த பலவீனம் ஏன் வந்ததுன்னு யாரும் என்ன செய்ய முடியாது, தேவனிடத்துல கேள்வி கேட்க முடியாது, எதையுமே நாம் அறிந்து கொள்ள முடியாது. அவருடைய சித்தத்திற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், ஒப்பு கொடுக்க வேண்டும். நமக்கு முன்மாதிரியா இருந்த இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாருன்னா, அந்த பாடுகளின் ஊடே கடந்து வரும் பொழுது, தேவனே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடும் சொல்றாரு. ஆனாலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆகட்டும் என்று அந்த பாடுகளுக்கு ஒப்பு கொடுக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து அந்த பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே குமாரன் இந்த உலகத்திலே அனுப்பினதே பாடுபடுவதற்காக, பாடுபட்டு அந்த மரணத்தை ஏற்றுக்கொண்டு எல்லாருடைய பாடுகளையும் பாவங்களையும் தன்மேல் ஏற்றுக்கொண்டு சகித்து அதை தீர்ப்பதற்காகத்தான் அந்த பிதாவாகிய தேவன் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார். அப்போ இதுதான் அவருடைய சித்தம். அப்போ அவருடைய சித்தத்திற்கு என்ன செய்தாரு, ஒப்பு கொடுத்தார். அதான் சொல்றாரு 1 பேதுரு 4:19 தேவனுடைய சித்தத்தின்படி பாட அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ள சிருஷ்டி கர்த்தாவாகிய தேவனுக்கு அவருக்கு ஒப்பு கொடுக்க கடவர்கள். அப்போ தேவனுடைய சித்தத்தின்படி பாட அனுபவிக்கிறவர்கள், இது நம்முடைய இச்சையினால் அல்லது நம்முடைய பாவத்தினால் உண்டான பாடுகளை பற்றி அல்ல, தேவனின் நிமித்தம், தேவனுடைய நாமத்தின் நிமித்தம், தேவனுடைய சித்தத்தின்படி பாட அனுபவிக்கிறவர்கள். தேவன் அவருக்கு சித்தமானவர்களுக்கு சில சோதனைகளை, பாடுகளை அனுமதிக்கிறார். அதன் ஊடாக அவர்கள் கடந்து வர வேண்டியதா இருக்கிறது. அந்த பாடுகளை நாம் சகிக்கும் பொழுது தேவனிடத்துல ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, இந்த பாடுகளை நம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் என்று ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் அதிலிருந்து நமக்கு ஜெயத்தை தருவார். இன்றும் பார்க்கும் பொழுது கிறிஸ்துவுக்கேற்ற வாழ்க்கை நாம் வாழும் பொழுது, கிறிஸ்துவுக்கேற்ற நம்ம வாழும் பொழுது உபத்திரவங்கள் வரும். நம்முடைய நடக்கையை தூசிக்கிறவர்கள், நம்முடைய வழிகளை தூசிக்கிறவர்கள், நம்முடைய மார்க்கங்களை தூசிக்கிறவர்கள். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, கிறிஸ்துவுக்கேற்ற உங்கள் நல்ல நடக்கையை தூசிக்கிறவர்கள், அந்த நம்முடைய அக்கிரமக்காரர்கள் என்று சொல்லுகிறவர்கள் வெட்கப்படும்படியாக நம்ம என்ன செய்யணும், நல் மனசாட்சி உடையவர்களாய் பொறுமையோடு காணப்பட வேண்டும் என்று சொல்கிறார். கடைசியாக என்ன சொல்றார் அப்படின்னா, நம்ம இப்போ ஒரு சிட்சிக்கிறார், தேவன் நம்மை சிட்சிக்கிறார். நம்ம செய்த ஒரு பாவத்தின் நிமித்தம் இந்த காரியம் வந்தது, இந்த பலவீனம் எனக்கு வந்தது, இந்த நோய் வந்தது என்று நான் உணர்ந்து கொள்ளும் போது என்ன செய்யணும், அவருடைய கரங்களுக்குள்ளாக அடங்கி இருக்கணும். இப்போ நம்ம பெற்ற தகப்பனோ தாயோ நம்ம ஒரு பாவம் செய்யும்போது நம்ம சிட்சிக்கிறாங்க. அப்பவுமே நம்ம என்ன செய்ய மாட்டோம், அவரிடத்துல என்ன செய்ய மாட்டோம், கோவப்பட மாட்டோம். நம்ம செய்த தப்புக்கு இந்த தண்டனை, நம்ம செய்த பாவத்துக்கு இந்த தண்டனையை நம்ம பெற்றோர் நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு நம்ம என்ன செய்யறோம், அவங்களுக்கு நாம் அஞ்சு நடந்திருக்கோம். அதுதான் எபிரேயர் 12:9 சொல்லியிருக்கு. நம் சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சு நடந்திருக்க, ஒரு தண்டனையோ ஒரு சிட்சையோ வரும் பொழுது அஞ்சு நடந்திருக்க, நான் பிழைக்கத்தக்கதாக ஆவியின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா. அப்போ அவர் நம்மை சிட்சிக்கும் போது நம்மை உருவாக்க, நம்மை அந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்க என்று எண்ணி நம்ம அவர்களுக்கு என்ன செய்யணுமா, அடங்கி நடக்கணும். ஒரு காலம் அவருக்கு விரோதமாய் முறுமுறுக்கவோ நம்ம வாயினாலே பாவம் செய்யவோ கூடாது என்று அந்த வசனத்தின் மூலமாக நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அப்போ சோதனையின் வழியாக, உபத்திரவத்தின் வழியாக, பாடுகளின் வழியாக நாம் கடந்து செல்லும் பொழுது முதலாவது கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் என்ன செய்யணும், நம் மகிமையிலே கொண்டு சேர்ப்பார் என்கிற நம்பிக்கையிலே நான் சந்தோஷப்பட வேண்டும். 2வது, அவரை மகிமைப்படுத்த வேண்டும். பாடுகளின் மத்தியிலும் முறுமுறுக்காதபடிக்கு அவரை மகிமைப்படுத்த வேண்டும். அப்போ அவர் சிட்சிக்கும் போது நம்ம என்ன செய்யணும், அவருக்கு அடங்கி நடக்க வேண்டும்.
இன்னொன்று அவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படி ஒப்பு கொடுக்கும்போது எல்லா உபத்திரவங்களும் அவர் மகிமையிலே நம்மை நடத்துவார். அவர் நமக்காக வைத்திருக்கிற அன்பு கூறுகிறவர்களுக்கு வைத்திருக்கிற அந்த ஜீவ கிரீடத்தை கொடுப்பது அதிக நிச்சயம். நாம் ஜெபிப்போமா? கிருபை இரக்கம் நிறைந்த எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்களை பலப்படுத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். பலவீனங்களில் பலன் தருகிறவரே, உபத்திரப்படுகிற நேரங்களில் எங்களை நேர்த்தியாக நடத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய ஞானமும் உம்முடைய ஆலோசனைகளும் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும்படியாய் செய்யுங்க சுவாமி. ஆண்டவரே ஸ்தோத்திரம். பாடுகளின் மத்தியிலே சோர்ந்து போகாதபடி, எங்களுடைய நம்பிக்கை விசுவாசத்தை இழந்து போகாதபடிக்கு, ஆண்டவரே நாங்கள் பலவீனப்பட்டு போகாதபடிக்கு உறுதியாய் நாங்கள் தரித்திருக்க எங்களை ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க பலப்படுத்தும். ஏதோ ஒரு பாடுகள், நெருக்கங்கள், வேதனைகளில் மத்தியிலே ஆண்டவரை குழப்பத்தோடு காணப்படுகிற பிள்ளைகள் உங்களுடைய வார்த்தைகள் ஒரு தெளிவை உண்டாக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. பொறுமையோடு சகித்திருக்கவும், காத்திருக்கவும், உறுதியாய் இருக்கவும் ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் நீர் பலத்தையும் கிருபையும் நீர் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்களை தாழ்த்துகிறோம், உடைய நாமத்தை உயர்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.